அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் மிஸ்ஸஸ் முஹைதீன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு 2 ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், முடிஞ்சால் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க பார்க்கலாம். மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அஸ்கரத்தை தான் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் உட்காந்து தக்காளி வெங்காயம்லாம் நறுக்கிக்கிட்டு இருந்தேன். ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி அஸ்கரத்தை வந்து என்ன வேலை பார்க்குறாங்க, எங்கே வேலை பார்க்குறாங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய தடவை உங்களுக்கு வந்து கமெண்ட்லேயே வந்து ரீப்ளை பண்ண, இந்த மாதிரி டிரைவராக இருக்காங்க அப்படின்னு. ஆனால் ரிப்பீட்டடாக இதே கொஸ்டின் திரும்ப திரும்ப வர்றதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலேயும் சொல்லிடுறேன். அவங்க வந்து லாரி டிரைவராக சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு கம்பெனியில். இன்றைக்கி வந்து அஸ்கரத்தா வந்து கைச்சமையல் தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. அதனால் அவங்க எப்படி சிக்கன் சமைப்பாங்க எப்போவுமே அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி அவங்கள்ட்ட கேட்டு தான் அவங்கள மாதிரி தான் செஞ்சேன். இது வந்து பேச்சுலர் சிக்கன் அப்படின்னு சிக்கன் கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேர் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து கறியை நல்லா அலசி எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உங்களுக்கு காரத்துக்கு தக்கன மிளகாப்பொடி, மஞ்சத்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள். அவங்க வந்து இந்த மாதிரி சிக்கன் மசாலாலாம் வந்து போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் வீட்டில் செய்யனால அதெல்லாம் நான் போடவே இல்லை. கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா உப்பு போட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அஸ்கரத்தா சொல்லியிருந்தாங்க, இதில் கிரேவி மாதிரினா தயிர் ஆட் பண்ணிக்கிடுவேன். நீங்கள் தயிர் ஊற்றி செஞ்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக கிரேவி மாதிரி வரும். இல்லை சுக்கா மாதிரி அப்படின்னா நீ தயிர் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சால் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சுருந்தேன். நல்லா பெரட்டிட்டு லைட்டாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சாச்சு. சிக்கன் வந்து ஆல்ரெடி தண்ணி விட்டுரும். அதனால் வந்து நம்ம தண்ணி ஊற்றலாம் தேவையில்ல. அதே பேர்ன் ஆகி வர்ற தட்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உண்மையாக சொல்கிறேன், சூப்பராக வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஆயில் கிடையாது. எப்போவுமே ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது உண்மையாக டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. கடைசியாக வந்து மிளகு சீரகம் வந்து தூவி இறக்கியாச்சு. உண்மையாக டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் தானே வைக்க போகிறேன் சொல்லியிருந்தேன். அதனால் வந்து ஒரு 4 தக்காளி, ஃப்ரெஷ்ஷான தக்காளியை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும் அப்படின்ட்டு. சைட்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இடியூரில் வச்சு தான் வந்து அந்த மிளகு சீரகம்லாம் இடித்து எடுக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுட்டு, உங்களுக்கு காரத்துக்கு தக்கன வந்து இந்த மாதிரி பச்சை மிளகா போடுங்க. பட் தக்காளி ரசத்துக்கு வந்து பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக வச்சா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இடியூரில் இன்றைக்கி இடித்தாச்சு. இன்றைக்கி வந்து அம்மிலெலாம் நசுக்கவே இல்லை. தக்காளி நல்லா வெந்து வரணும். அதாவது எப்படின்னா அதோட தோல் உரிக்கிற அளவுக்காவது வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா சீக்கிரமாகவே நல்லாயிருக்கும். தோலோடு போடாதீங்க, இந்த மாதிரி உரித்து போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா உரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடியூரில் வச்சு நல்லா மைய நசுக்கணும். கையை வச்சு நசுக்கினாலும் ஓகே, பட் இடியூரில் வச்சு நசுக்கினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த உள்ளே இருக்க அந்த விதை இது எல்லாமே வந்து நல்லா நசுங்கி வரும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்கள் ரசம் வந்து இந்த அளவுக்கு போதும் அப்படின்ட்டு இருக்கும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை தாளித்து ஊற்ற போகிறோம். நார்மலாக நம்ம ரசம் எப்படி வைப்போம், இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்தோடனே இறக்கிடுவோம். ஆனால் தக்காளி ரசத்துக்கு அந்த மாதிரி இல்லைங்க. தாளித்து ஊற்றணும், நல்லா கொதி வரணும். அதை தட்டி வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டேஸ்ட் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பவும் ஒரே மாதிரி ரசம் செய்கிறதுக்கு தக்காளி விலை கம்மியாக இருக்கிறப்ப இந்த மாதிரி தக்காளி ரசமும் செஞ்சு சாப்பிடுவோம். உண்மையாக டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஸ்கருக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஸ்கர் வந்து அம்மா திரும்ப இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். அதையும் ஃபேமிலியோடு சாப்பிட்றதுக்கும் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தக்காளி ரசமும் சிக்கன் சுக்காவும் வச்சு சாப்பிட்ருந்தோம். எப்போவுமே சரிங்க, நான்வெஜ் எடுக்கிறப்ப வந்து மதியம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெலாம் வேலை இல்லை. க்ளீனிங் வேலை எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் தேடி பிடிச்சி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். காலையில் விளக்கி வச்சு பாத்திரம்னா நல்லா காஞ்சிருச்சு. அதெல்லாம் எடுத்து ஸ்டாண்ட்லலாம் எடுத்து வச்சுட்டு அடுப்பில் நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே சரி, நான்வெஜ் சாப்பிட்டேன் அப்படின்னா க்ளீனிங் வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கவுச்சி ஸ்மெல் வந்து கிச்சனில் அடிக்கிற மாதிரியும் இருக்கனால கொஞ்சம் நேரம் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா மச்சி கால் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து மாமனார் ஊரில் கந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போய் கீரனூர் போய் வந்து அவங்களுடைய பசங்க தான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக வந்து இஞ்சி டீ வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன். அவங்க வந்தோன்னே அவங்களோட உட்காந்து பேசிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் டீ போடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவங்கள்ட்ட பேசுகிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் மச்சியும் உட்காந்து நிறைய நேரம் கதை பேசிகிட்டு இருந்தோம். இது அண்ணன் பசங்க, இது அண்ணன் பொண்ணு. உண்மையாக சொல்கிறேன், வீட்டுக்கு வந்து யாரும் வந்தாங்கன்னா நமக்கு ஜாலியாக இருக்கும்ல, பசங்களுக்கு தான் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அஸ்கர் தூங்கிட்டான், நானும் பாப்பா மட்டும் தான் இருந்தோம். கடைசியாக பேசிட்டும் போயிட்டாங்க. மணி இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 10:20 ஆச்சு. உண்மையாக சொல்கிறேன், அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடந்துச்சு. பசங்க 2 பேருமே நல்லா தூங்கிட்டாங்க. அஸ்கர்லாம் பார்த்திங்கன்னா செம்ம தூக்கம். அஸ்கரை தான் வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு
வர்றப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கிளி பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே வந்து ஏற்கனவே ஒரு தடவ சாப்பிட்டோம். ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்ருக்கோம். இது 2வது தடவ. நான் பசங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா சாப்பிட்றதுன்னா, இதுதான் முதல் தடவ. பசங்க பிறந்ததுக்கப்புறம் இந்த பழக்கம் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு. ஆனா, இப்ப தான் திரும்ப அஸ்கரத்த வந்து வாங்கிட்டு வந்ததாவா நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நாள் கழிச்சு திருட்டுத்தனமா நானும் அஸ்கரத்தாவும் சாப்பிட்ருந்தோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல வந்து பரோட்டா வச்சு, கீழ வந்து ஆம்லேட், அப்புறம் சிக்கன் கிரேவி, அப்புறம் திரும்ப சால்னா, பரோட்டா வச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கிளி பரோட்டா எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் இந்த மாரி கிளி பரோட்டா வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? அதுவும் திருட்டுத்தனமா வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? பசங்களுக்கு தெரியாம அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க. இன்னைக்கு வந்து எங்களோட வந்து பூனைய மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எங்களுக்கு இந்த நாள் ரொம்ப சூப்பரா சர்ப்ரைஸா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.